கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மைத்தன்மையை அவர் சொல்லுகின்ற போதெல்லாம் அவரை பிடிக்கவும் அடிக்கவும் கல்லால் எறியவும் முயற்சி செய்கிறார்கள் யூதர்கள். ராபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று சொன்னதும் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் சென்றார்கள், கண்டார்கள். அவரை அறிந்து கொண்டவர்கள் மெசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் பெரும்பாலான யூதர்கள் அவர் அருகிலேயே வாழ்ந்தும் அவரை பற்றி தெரிந்தும் அவருடைய உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள். கடவுள் எப்படி மனித உருவில் வர முடியும் என்பதுதான் அவர்களின் பெரிய கேள்வி. பல நூற்றாண்டுகளாய் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள், கடவுள் மனிதனாய் வந்து இறங்குவார், நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றுவார், அவர் தம் மக்களை தேடி வருவார் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள். இன்றும் பல நேரங்களில் இயேசுவை சுற்றியே நாம் வலம் வருகிறோம். இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறோம். இயேசு சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் செய்கிறோம். இறை வார்த்தை அறிவிக்கிறோம், இறை வார்த்தையை கேட்கிறோம், திருப்பலி விருந்தில் பங்கு கொள்கிறோம். ஆனால் உண்மைத்தன்மை நம்முடைய வாழ்வுக்குள் புகுந்திருக்கிறதா? அவர் நம் உள்ளத்தில் வந்து அமர்ந்து நம்மோடு விருந்துண்ண நாம் அனுமதிக்கிறோமா என்பதுதான் ஒவ்வொரு நாளும் நம்மை யோசிக்க வைக்கின்ற கேள்வி. நம் இதயத்தை திறப்பதும் மூடுவதும் நம் கையில் மட்டுமே இருக்கிறது. நாம் இயேசுவை உள்ளே விடுவதும் விடாமல் இருப்பதும் நம் கையில் இருக்கிறது. இதே நிலையில்தான் அன்று யூதர்கள் இருந்தார்கள். இன்றும் இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழ, நம்மை சுற்றி பல்வேறு கருவிகள் நடைபெற, பல்வேறு விழாக்கள், விவிலிய விழாக்கள், திருச்சபையினுடைய விழாக்கள், வழிபாட்டு விழாக்கள், நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறவும், ஆனால் இயேசுவை நாம் உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் நாமும் இந்த யூதர்களைப் போல இயேசு கடவுள் மனிதராய் வர முடியாது என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து விடுகிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மிலே எழுகிறது. இயேசுவை உள்ளே விட நாம் அனுமதித்தால் நம் வாழ்க்கை வளமாகும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இயேசு நம்மோடு பயணம் செய்வார். அவருடைய அருளும் ஆற்றலும் நம்மோடு இருக்கும். எனவே அன்று இயேசுவை சுற்றியிருந்த மனிதர்கள் இயேசுவை அவர்கள் இதயத்தில் விடவில்லை. இன்று நாம் இயேசுவினுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்தும் இயேசுவை நம் உள்ளத்தில் விடுகிறோமா என்று ஆன்ம சோதனையிடுவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை படைத்து பராமரித்திருக்கிறீர், எங்களோடு பயணம் செய்திருக்கிறீர். கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் அரசராய் வாழ வேண்டும் என்று பல நேரங்களில் நாங்கள் ஆசைப்படுகிறோம். முழுமையான இதயத்தோடு, முழுமையான ஆன்மாவோடு நாங்கள் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறோம். ஏனோதானோ என்று விட்டுவிடுகிறோம். உம்மை தவிர உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அதை
முதன்மையாக வைத்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இதயத்தை திறந்தால்தான் நீர் வர முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்கள் இதயத்தை திறந்து உம்மை எங்கள் இதயத்தில் அரசராய் அமர செய்ய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.